ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு. அதாவது 2 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல, 7.5 வருஷம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள். எப்படா இந்த 7.5 சனி முடிய போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த பங்குனி மாசம் 15ஆம் தேதி பயிற்சியாகி உங்களோட ராசிக்கு 2வது வீட்டை விட்டு 3வது வீட்டுக்கு போறார். இதை விட ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பெரிய விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆயுள் தண்டனை பெற்றவனுக்கு விடுதலை கிடைச்சி வெளியில வந்தா எப்படி இருக்கும்? அப்பா உன் தண்டனை முடிஞ்சிருச்சுப்பா, நீ இனிமே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு படாத பாலைவனம், பச்சை தண்ணிக்கு வழி இல்லை, ஒதுங்க மரம் இல்லை, நிக்க நிழல் இல்லை, உயிர் போற அளவுக்கு தண்ணி தான் அடிக்குது அப்படிங்கிறவனுக்கு ஒரு மீட்பு குழு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நேரம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு இப்ப வந்திருக்கு. அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷமா உங்களை ஆட்டுச்சு. ஆனா இப்ப வந்திருக்க சகாய சனி அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப 30 வருஷத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு அற்புத யோகம் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு தரப்போகுது. அப்படிங்கிற வகையில இந்த பங்குனி மாசத்துக்கு பல கோடி கும்பிடு போட்டு நீங்க வருக வருகன்னு வரவேற்கலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சரி, இந்த மாசத்தோட மாத கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பகுதி கிரகங்கள் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுக்கு போகுது. மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் 3வது வீட்டுல இருக்கார். அதாவது சகோதர ஸ்தானத்துல இருக்கார். மூத்த சகோதரர்களால ஆதாயம் அப்படிங்கறதும் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அப்ப குடும்பமான வரைக்கும் மூத்த சகோதரர்கள் வகையில கொஞ்சம் இணக்கம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா பெரிய அளவுல சாதனை படைக்கலாம், சம்பாதிக்கலாம். அவர்களோட சேர்ந்து நீங்களும் வளரக்கூடிய வாய்ப்பு, உங்களோட சேர்றதால அவங்க வளரக்கூடிய வாய்ப்பு, இப்படிதான் எடுத்துக்கணும். இத மாதிரி மாச தொடக்கத்துல மீனத்துல புதன் நீசமாயி வக்கரமாயிடுறார். 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் நீசமடைகிறாருங்கிறது நல்லதுதான். இருந்தாலும் பாகிஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கறதால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு இடம் அளக்கணும், போகணும், பாகம் பிரிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதப்படும். இப்ப 4ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் அங்க இருப்பாரு. அதன் பிறகு 2வது வீட்டுக்கு வந்துடுவாரு. இருந்தாலும் அவர் பின்னோக்கி தான் வர்றாரு அப்படிங்கறதால அது தொடரும். அதனால பூர்வீக சொத்து தொடர்பான விவகாரங்களை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தலாம். ஒரு இடம் விற்கிறேன், போறேன், வரேன், இதுக்காகவே அலைஞ்சிட்டு கிடக்குறையா, சரியா வேலையை பார்க்கலையா அப்படின்னுங்கிறவங்க அதை அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருங்க அப்படிங்கறதான் கிரகங்கள் சொல்லுது. பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு வக்கர இயக்கத்துல புதன் வருவார். 6க்கு அதிபதியான புதன் 2க்கு வரும்போது வேலை போயிருக்கும். பாத்தீங்களா, வேலை போயிடுச்சுப்பா, கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தேன், நான் ஒரு பாவமும் பண்ணல, என் மேல பழிய போட்டு வேலையை விட்டு நீக்கிட்டாயப்பா, சஸ்பெண்ட்ல இருக்கேன்ப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்ப தேடி வேலை வரும். அது ஒரு அற்புதம். அது மாதிரி தனியார் துறையில இருக்கேன், ஆபீஸ்ல ஆள் குறைக்கிறேன்னு என்ன வேலையை விட்டு எடுத்து விட்டாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்குலாம் அதை விட பெரிய வேலை தேடிட்டு வரும். இதுதான் ரொம்ப நல்ல நேரம் வந்துச்சுன்னா யார் தடுத்தாலும் நிக்காது அப்படின்னு வந்துறீங்களா, அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். அது மாதிரி வெளிநாடு போயிருப்பீங்க சில பேரு, அங்க ஏதாவது சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வேலைக்கு போக முடியாம இருந்திருக்கலாம், இல்ல அங்க பணியை இழந்திருக்கலாம், திருப்பி அனுப்பப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்ல அங்கே ஏதாவது உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வேலை இழந்திருக்கலாம்.
இப்படி இருக்கிறவங்களாம் என்னடா ஊர்ல கடனை உடனே வாங்கிட்டு வந்துட்டோம், இந்த நேரத்துல நாம எப்படா திரும்பி போறது, போனா கடனுக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல, ஏதோ சம்பாதிச்சுக்கிட்டு தான் போகணும்னு நினைச்சேன், இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட நீங்க ஊருக்கு கிளம்பவே வேணான்னு நினைச்சவங்க கிளம்புறாங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல வேலை கிடைக்கும். அப்பா நீ போவ, நான் இங்க வாப்பா அப்படின்னு கடவுள் கூப்பிட்டு உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு. வட்டியா கட்டுற வட்டி இந்தா, மொத்த கடனையும் அடைச்சிட்டு 10 ரூபா சம்பாதிச்சு மிச்சம் எடுத்துக்கிட்டு போந்தா வேலை அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாரு. அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும். ஒருத்தண்ட பணம் வாங்கியிருந்தேன் கொடுக்கல, கொடுக்கின பணத்தை வாங்க முடியல, இப்படி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரப்போகுது. அது மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாசம் முழுக்க இருக்கார். சுக்கிரன் யாருன்னா 5க்கும் 10க்கும் அதிபதி. அற்புதமான ஒரு நட்பு கிரகம் உங்களோட ராசி அதிபதி சனி பகவானுக்கு. அவரு இப்ப உச்சமடைகிறார். அப்படிங்கும் போது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இது வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால இப்பவும் சொல்றேன், பாகம் பிரிக்கிறது, போறது வர்றது, சொத்து வாங்குறது, விற்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க. அது மாதிரி கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா பங்குதாரர்களை கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கிறது, இல்லைன்னா கொஞ்சம் நாகரிகமான முறையில நீ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாலிசா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே போறது நல்லது. புது பங்குதாரர்களை சேர்க்கக்கூடாது, புதுசா முதல் போடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடனை அடைக்கிறது, கடன் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல 6ஆம் இடத்துல உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுவா இருக்கார். கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள்ல இருந்தவங்களாம் லேசா மீண்டு வரலாம். அது மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும், அங்கேயே இருக்கிறவங்களுக்கும் கூட நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை, மருத்துவ செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு மேல குறையும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு. அது மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் துறையில இருக்கிறவர்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, ஆனா எதிரிகளை நீங்க வெல்லுவீங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கு போட்டி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். போட்டின்னா எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஆளுதான் நீங்க. சாதாரணமா மகர ராசிக்காரன் அப்படியே ஒரு 10% உழைப்பு, 20% உழைப்பு, ஒரு எஃபர்ட் போட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, ஒரு போட்டின்னு வந்துட்டா 100க்கு 200% உழைப்பு போடுற ஒரு ஆளுங்க நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நிறைய போட்டிகள் வரும் அரசியல்ல, அத்தனையும் கடந்து அப்படியே கெத்தா நிமிந்து நிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு இதை சொல்லலாம். 24 தேதிக்கு பிறகு கடகராசிக்கு அவர் போறாரு. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. கடைசி 4 நாள் அவர் ராசிக்கு 7வது வீட்டுக்கு போறார். கணவன் மனைவிக்குள்ள மாச கடைசியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், அதுல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அது மாதிரி பங்குனி 27 புதன் மறுபடியும் மீனராசிக்கு போய் அங்க சூரியனோட புத ஆதித்ய யோகம், சுக்கிரனோட புத சுக்கிர யோகம், நீசபங்க ராஜயோகம், இது எல்லாத்தையுமே கொடுக்கிறார். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம். எங்கெல்லாம் விழுந்தீங்களோ அங்கெல்லாம் எழுந்து நிக்க போறீங்க. சாதாரணமா எழுந்து நிக்க போல, விஸ்வரூபம் எடுத்து எழுந்து நிக்க போறீங்க. அதை விட முக்கியம் மகா சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு 7.5 சனி கழியுது. 30 வருடங்களுக்கு பிறகு வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பசுமையான நினைவுகள் அப்படிங்கறதெல்லாம் இப்ப திரும்ப வருது. வாழ்க்கையில நான் திரும்ப நல்லா இருக்க போறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படிங்கறத சனி கொடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஆள் இல்லை, யாராலும் தடுக்க முடியாத சனியே உங்களுக்கு கொடுக்க போறார். அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய IAS IPS அதிகாரிகள் உங்களுக்கு பக்கத்துல பக்கபலமா என்ன எப்படி இருக்கும், அப்படி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இனிமே உங்க வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. உங்களோட வளர்ச்சிக்கு தொடக்கமா இந்த பங்குனி மாசம் இருக்கும். எப்போதும் போல உங்க இரக்க குணம் அப்படிங்கறத மட்டும், தயால குணம் அப்படிங்கறத மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இல்லைன்னு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல நேரம் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.